சென்னையில் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் வாக்கு சேகரிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். சென்னையில் எவ்வளவு பேர் இந்த தபால் வாக்குகளை செலுத்த உள்ளனர்? இன்று தொடங்கிய தபால் வாக்கு சேகரிக்கும் பணியானது எப்போது நிறைவடைய இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மாவட்டத்தில் 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்கு செலுத்தும் பணி இன்று முதல் தொடங்கியிருக்கிறது. தகுதியான தபால் வாக்கு செலுத்தும் நபர்களின் இல்லத்திற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நேரில் சென்று தபால் வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தபால் வாக்கு செலுத்தும் வசதியை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிமுகம் செய்திருந்தது. அதன்படி சென்னை மாவட்டத்தில் தபால் வாக்கு செலுத்தும் பணி என்பதுதான் இன்று முதல் தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே விருப்பமுள்ள தபால் வாக்கு செலுத்தும் வாக்காளர்களிடம் வாக்குச்சீட்டு படிவம் 12D கொடுக்கப்பட்டு வாக்காளர்களின் பாகம் எண், அதே போல வரிசை எண் உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் கேட்டு தபால் வாக்கு சீட்டுகளை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தயார் செய்திருந்தார்கள். அந்த வகையில சென்னையில மட்டும் பார்க்கும்போது 80 வயதுக்கு மேற்பட்ட 4175 முதியவர்கள், அதே போல 363 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 4538 பேர் தபால் வாக்கு செலுத்துவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தனர். இந்த 4538 பேர் இல்லத்திற்கு நேரில் சென்று தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி என்பதுதான் இன்று முதல் தொடங்கியிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில அதிகபட்சமாக 560 பேரும், அதே போல அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில அதிகபட்சமாக 536 பேர் தபால் வாக்கு செலுத்துவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகளை எல்லாம் சேகரிக்கும் பணி என்பது இன்று முதல் தொடங்கியிருக்கிறது. இதற்காக சென்னையில் மட்டும் 67 வாக்குப்பதிவு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் சம்பந்தப்பட்ட வாக்காளர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள் தபால் வாக்குகளை சேகரித்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.